வணக்கம் நண்பர்களே. அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு முக்கிய அறிவிப்பு பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல இது போன்ற வீடியோக்களை அப்லோட் செய்யும்போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ்நாடு அரசு கருவூல துறை IFHRMS Integrated Financial and Human Resource Management System போர்ட்டலில் GPM 2.0 திட்டத்தை செயல்படுத்தி உள்ளது. இதில் ஒவ்வொரு அரசு ஊழியர்களுக்கும் தனித்துவமான 11 இலக்க GPM ID உருவாக்கப்படுகிறது. இதன் மூலம் பெயர், பிறந்த தேதி, மொபைல் எண், PAN விவரங்கள் போன்ற முக்கிய தரவுகளில் உள்ள பிழைகளை சரி செய்வது அவசியமாகிறது. சரியான தகவல்களை புதுப்பிப்பதன் மூலம் சம்பளம், ஓய்வூதியம், CPS, GPF மற்றும் பிற பண பலன்கள் தடையில்லாமல் வங்கி கணக்கில் வரும். GPM 2.0 என்றால் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு அரசு ஊழியரின் தனிப்பட்ட தரவு தொகுப்பு. இதில் உங்களது வங்கி கணக்கு, ஆதார், PAN, மொபைல் எண், மின்னஞ்சல் முகவரி போன்ற தகவல்கள் ஒரே இடத்தில் இணக்கமாக இருக்கும். ஒவ்வொரு ஊழியரின் தரவும் தனிப்பட்டதாக மற்றவர்களுடன் மேட்ச் ஆகாமல் இருக்க வேண்டும். தரவு சரியான நிலையில் இருக்கும் பட்சத்தில் 11 இலக்க GPM ID உருவாகும். உங்கள் GPM ID மற்றும் தரவுகளை சரிபார்ப்பது எப்படி அப்படின்னா, IFHRMS போர்ட்டலில் இனிஷியேட்டர் லாகின் செய்யவும், அதர் அப்ளிகேஷன் GPM 2 என்பதை தேர்ந்தெடுக்கவும், பெனிஃபிஷியரி DTO பெனிஃபிஷியரி டீடைல்ஸ் நவ் யுவர் ஆப்ஷன் கிளிக் செய்யவும். திரையில் உங்கள் பெயர், GPM ID, ஆக்டிவ் ஸ்டேட்டஸ் மற்றும் முகவரி போன்ற விவரங்கள் தோன்றும். GPM ID பிழைகளை கண்டறிதல் எப்படி? இ-சர்வீசஸ் ஹியூமன் ரிசோர்ஸ் GPM ரிப்போர்ட் வியூவர் மூலம் எக்ஸல் கோப்பை தரவிறக்கம் செய்யவும். எக்ஸெப்ஷன் வேல்யூ மற்றும் எக்ஸெப்ஷன் ரிமார்க் பகுதியில் உங்கள் தரவுகளில் உள்ள பிழைகள் பட்டியலிடப்பட்டிருக்கும். GPM ID திருத்தம் செய்யும் வழிமுறைகள் என்னென்ன? பெயர், பிறந்த தேதி, SR புத்தகம், IFHRMS ப்ரோஃபைல், CPS அல்லது GPF ஸ்லிப் ஆகியவற்றில் ஒரே மாதிரி இருக்க வேண்டும். பெயர் அனைத்தும் பெரிய எழுத்தில், இனிஷியல் பெயரின் பின்னால் நடுவில் புள்ளி இல்லாமல் இருக்க வேண்டும். பணியேற்ற தேதி TOJ, SR புத்தகம் மற்றும் CPS GPF ஸ்லிப்பில் ஒரே தேதி இருக்க வேண்டும். PF வகை CPS GPF ஆப்ஷன் மறைந்திருப்பின் எம்ப்ளாய் கேட்டகரி மாற்றி மீண்டும் தேர்வு செய்யலாம். மொபைல் எண் கணவன், மனைவி இருவரும் அரசு ஊழியர்களாக இருந்தால் தனித்தனி மொபைல் எண்கள் மட்டுமே பதிவு செய்ய வேண்டும். தேவையான ஆவணங்கள்: பெயர், பிறந்த தேதி, SR புத்தகத்தின் முதல் பக்கம், பணியேற்ற தேதி, SR புத்தகத்தின் 58வது பக்கம், தந்தை பெயர், ஆதார், PAN நகல், GPF திருத்தம், அலாட்மெண்ட் நம்பர் நகல். உங்கள் GPM 2.0 விவரங்களை சரியாக புதுப்பித்தால் சம்பளம், ஓய்வூதியம் மற்றும் மற்ற பண பலன்கள் எந்த தடையுமின்றி வங்கி கணக்கில் சேரும். இல்லையெனில் பண பலன்கள் ஹோல்டு செய்யப்பட வாய்ப்பு உள்ளது. எனவே அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் GPM 2.0 தரவு சரிபார்ப்பு மற்றும் திருத்த பணிகளை உடனே செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு இது பயனுள்ள தகவலா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் உறவினர்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.